ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே நவம்பர் மாதத்துக்கான டிக்கெட் புக்கிங்கோட அஃபீஷியல் அப்டேட்டும் அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்துக்கு இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கான அப்டேட்டும் டிடிடி அஃபீஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு நவம்பர் மாதத்துக்கான புக்கிங் வந்து ஓப்பன் ஆக போகுது. யாருக்கெல்லாம் நவம்பர் மாதத்தில் தரிசன டிக்கெட் வேணுமோ அவங்க எல்லாருமே டேட்டை நோட் பண்ணி வச்சுட்டு புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ தொடர் விடுமுறை அப்படின்றதுனால திருமலையில் பக்தர்களோட எண்ணிக்கை அப்படின்றது அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. நேரடி சர்வ தரிசனம்லாம் கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட் தான் இப்போ இருக்குது. அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கனும் வாங்குறதுக்கான கூட்டம் அப்படிங்கிறதும் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, நீங்கள் பார்த்த முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான அப்டேட்டை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் வந்து காலையில் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அட்டன் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு சில வீடியோஸும் அதே மாதிரி ஃபோட்டோஸும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. காலையில் 8:45 பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து ஹோமம் நடக்கும். இதோட புக்கிங்ஸ் வந்து ஆகஸ்ட்லேருந்து ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க, ஆஃப்லைன் டிக்கெட் கிடைக்காது. ஒரு நாளைக்கு 200 டிக்கெட்டுங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க எப்படி வந்து ட்ரெஸ் கோட் ஜென்ஸுக்கு எப்படி இருக்குது அதே மாதிரி லேடிஸ் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து 2 ஹவர்ஸ் வந்து ஹோமம் நடக்கும். அது நம்ம ஹோமம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம டிக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிக்கெட்டை வந்து பாருங்கள் அவர் கொடுத்து சீல் வாங்கியிருக்காரு. ஸோ அதையும் வந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு. நம்மளுமே சொல்லியிருப்போம் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த சீல் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டேட்டு டெம்பிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெம்பிள் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த சீலை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் 300 ரூபா தர்ஷனத்தில் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஹோமம் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சீலையும் சைனையும் வாங்கிட்டு போனால் தான் நமக்கு வந்து 300 ரூபா கியூ வழியாக சுவாமி தரிசனம் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் யாராவது செப்டம்பர் மாதத்தில் இந்த டிக்கெட் புக் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஹோமம் அட்டன் பண்ணணும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு காலையில் 10 மணிக்கே பாருங்கள் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு லைன் வந்து அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டைம்னு பார்த்தோன்னா 12:30 மணி ஆகுது. கொடுக்கறது வந்து 2 மணி அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. பட் இருந்தாலுமே காலையில் டைம்லேயே அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டான சிச்சுவேஷன். அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தோன்னா திருமலையில் பக்தர்களோட கூட்டம் இந்த தொடர் விடுமுறையில் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. 87,759 பேர் வந்து தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் சுமார் 48 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் அப்டேட். அதாவது 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் ஆகலாம் அப்படிங்கிறது தான் டிடிடியோட அப்டேட்டாக அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நேற்று டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஃபில் ஆகிடுச்சு. மத்தியானம் நேற்று 12:45 பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம் எல்லாமே க்ரௌடு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்ரீவாரிமட்டோட டோக்கனும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த லீவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளான் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நேரடி சர்வ தரிசனத்தில் கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபில் ஆகி வெளியில் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் க்ரௌடு இருக்குது அப்படின்னா சிலாத்தோரணை வரைக்கும் வரிசையில் பக்தர்கள் காத்துட்ருக்காங்க. ஈவினிங்லாம் ஆகும்போது என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா கியூ லைனை மூடிட்டு காலையில் 6 மணிக்கு மேலே வாங்க, எல்லாருமே வந்து ரூம் இல்லை அப்படின்னா பிஹெசியில் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குது. இதே மாதிரி தான் 300 ரூபா தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன் அதுக்குமே டைம்ன்றது அதிகமாக தான் ஆகுது. பட் நம்ம நேரடி சர்வ தரிசனத்தை கம்பேர் பண்ணும்போது இதோட டைமிங் அப்படின்றது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கான அப்டேட் வந்து டிடிடியோட சோஷியல் மீடியாலையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புக்கிங் போர்ட்டல்லையுமே எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன புக்கிங் இருக்குன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். நவம்பர் மாதத்துக்கான புக்கிங் பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் என்னென்ன டிக்கெட் வரும் உங்களுக்கு அப்படின்னா சுப்ரபாத, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதல பாத, பத்மாராதனான்னு சொல்லி 4 சேவாக்கள் இருக்கும். இதுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுவோம். இதோட குழுக்கள் வந்து 20ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 12 மணி போல் பண்ணுவாங்க. ஸோ செலக்ட் ஆகிறவங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணாதுலேயும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இமெயிலும் அனுப்புவாங்க. ஸோ இது நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டினியூவாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு சில பேர் 4 சேவாவும் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில மாதங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா குறிப்பிட்ட சில சேவாக்கள் மட்டும் செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைன்லேயும் இதுக்கான டிக்கெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ஆன்லைனில் கிடைக்காத எல்லாருக்குமே ஆஃப்லைனில் கிடச்சிருக்கு.
ஸோ அந்த ஒரு வாய்ப்பும் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு புக்கிங் நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து நமக்கு ஸ்டார்ட்டு. ஆனால் இந்த புக்கிங் வந்து 2 நாள் ஓப்பனில் இருக்குன்றதுனால நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் தானே, பொறுமையாக கூட பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு தடவை செலக்ட் ஆகி சாமி தரிசனம் பார்த்தா அந்த சாமி தரிசனம் பார்த்த நாள்லேருந்து 180 நாள் கழிச்சு தான் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட ஆதார் நம்பரை யூஸ் பண்ண முடியும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த புக்கிங் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவான்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 சேவாக்கள் வந்து உங்களுக்கு ஓப்பன் வந்து ஆகும். இது வந்து ஒரு நபருக்கு 500 ரூபாய். நம்ம சேவாவும் பார்த்துட்டு சேம் டைம் மூலவர் தரிசனம் பார்க்கலாம். சுபதம் என்ட்ரன்ஸ் சரியாக தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்ற டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து தர்ஷன் டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாணோற்சவ சேவா கப்பல் டிக்கெட்டாக புக் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லா சேவாவுமே நம்ம தனித்தனியாக கூட புக் பண்ணிக்க முடியும். ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமம் 2 புக்கிங் தான். அதுக்கு அடுத்த புக்கிங் 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் புக்கிங் இருக்கும். இது வந்து ஒரு 300 ரூபா டிக்கெட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். தேவைப்படுறவங்க நவம்பர் மாதத்துக்கு புக் பண்ணிக்கோங்க. 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட புக்கிங்கும், 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சுக்கான தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. சேம் இதே 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் வந்து ஆகும். அதுக்கு அடுத்த புக்கிங் எல்லாருமே புக் பண்ணக்கூடிய 300 ரூபா தரிசன டிக்கெட் புக்கிங் வந்து 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இருக்கும். அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு இந்த நவம்பரில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண எல்லாருக்குமான அக்கமடேஷன், திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன் மத்தியானம் 3 மணிக்கு 25ஆம் தேதி அன்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான விஷயம், திருமலை ஆகட்டும் திருப்பதி ஆகட்டும் டிடிடியோட அக்கமடேஷன் எடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மினிமமாக 2 பேத்துக்கு தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணினா மட்டும்தான் ரூம் புக்கிங்கான உங்களுக்கு லிங்கே வந்து காட்டும். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ரூம் வேணும்னு நினச்சிங்கன்னா 2 பேத்துக்கு தர்ஷன் டிக்கெட்டை மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. அது எந்த டிக்கெட்டாக வேணாலும் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு செப்டம்பர் மாதத்தோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் பத்மாவதி தாயார் கோயிலோட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கும், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் செப்டம்பர் மாதத்துக்கு 26ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு. ஸோ இதுதான் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் புரட்டாசியில் போகிற பிளான் இருக்குது, 300 டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ண முடியல, இல்லை புக் பண்ணலை அப்படின்னாலும் இந்த டிக்கெட்டை ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். 2 பேத்துக்கு 1600 ரூபாய். ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் நம்ம பண்ண முடியும். அதே நாளில் உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு செப்டம்பர் மாதத்துக்கான டிடிடியோட லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நவம்பர் மாதத்துக்கும் செப்டம்பர் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட்டுக்கான லேட்டஸ்ட் அப்டேட். உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதுக்கேற்ற என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூவாக லீவாக இருக்கிறதுனால எல்லா இடங்களுமே, அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் ஆகட்டும், ஸ்ரீனிவாசம் ஆகட்டும், பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும், எல்லா இடங்கள்லையுமே பக்தர்கள் வந்து டோக்கன் வாங்கிட்டு போயிட்டோம்னா சாமி தரிசனம் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது காலையிலேருந்தே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு ஓரளவுக்கு க்ரௌடு இருக்கும். செவ்வாய்க்கிழமைக்கு மேலே நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்ததாக திருமலையில் தங்குறது ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல், திருமலைக்கு வரும் பக்தர்களின் தங்குமிட வசதிக்காக தற்போது ஒரு புதிய கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை பரிந்துரை கடிதங்களின் அடிப்படையில் வந்த பக்தர்களுக்கு தரிசனத்துடன் தங்குமிட வசதிக்கான டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டன. இருப்பினும் தங்குமிட வசதிக்கான தேவை அதிகரித்து வருவதால் டிடிடி ஒரு புதிய கொள்கையை தொடங்கியுள்ளது. பரிந்துரை கடிதங்களின் அடிப்படையில் வந்தவர்களுக்கு தரிசன டிக்கெட் எடுத்தால் மட்டுமே தங்குமிட வசதி வழங்கும் முடிவு செய்துள்ளது. இதற்காக முதலில் சில வகை தங்குமிட ஒதுக்கீட்டில் இந்த கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டதா சொல்லியிருக்காங்க. டிபிசி, ஏஆர்பி, எம்பிசி, பத்மாவதி தங்குமிட வளாகங்களில் தரிசன டோக்கன்கள் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே தங்குமிட வசதி ஒதுக்குவதன் மூலம் புதிய கொள்கை செயல்படுத்தப்படுகிறது. இருப்பினும் சிஆர்ஓவில் பதிவு செய்யும் முறை மூலம் பொது பக்தர்களுக்கு தங்குமிட ஒதுக்கப்படுகிறது. இதன் மூலம் அதிக பக்தர்களுக்கு தங்குமிட வசதிகள் வழங்குவதற்காக இந்த கொள்கை வந்து செயல்படுத்தப்பட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஷார்ட்டாக என்ன அப்படின்னா, ரெக்கமெண்டேஷனில் போகிறவங்களுக்கு அந்த ரெக்கமெண்டேஷனில் அவங்க ஒரு லெட்டர் வாங்குவாங்க இல்லையா, ஸோ அந்த லெட்டர் மூலமாக அவங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கொடுத்தாங்கன்னா அந்த டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கமடேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அவங்கக்கிட்ட டிக்கெட் இல்லை அப்படின்னா நம்ம காமனாக எப்படி போய் சிஆர் ஆஃபீஸில் ரூம்ஸ் எடுக்கிறோமோ சேம் அதே மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் அந்த அப்டேட்டு.
நம்மளோட டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலில் டெய்லியுமே நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்களும் திருமலைக்கு தர்ஷன் போகணும்னு நினச்சிங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு செக் பண்ணி பாருங்கள். நிறைய சப்ஸ்கிரைபரும் தர்ஷன் போயிட்டு ஃபோட்டோஸ் ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹோமம் பற்றின விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷேர் பண்ணது தான். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் அடுத்தவங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.